இடுப்பு வலி மூட்டு வலி வராமல் இருக்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த உளுந்தஞ்சோறு வச்சு சாப்பிடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கப்பு கருப்பு உளுந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே 2 கப்பு அளவுக்கு செங்கல்பட்டு ரைஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, 1/4 மூடி தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 கப்புக்கு 8 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ரைஸு கொஞ்சம் குழஞ்சி வரணுன்னா 8.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, 1.5 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் குழம்பு தண்ணியாக வச்சா செம காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்று உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்.